தினமலர் நாளிதழ் மற்றும் 5வது தூண் அமைப்பு சார்பில் தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்த பயிற்சி முகாம் கோவையில் நடந்தது. கடந்த 2005ஆம் ஆண்டு மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் இன்னும் போதிய விழிப்புணர்வு ஏற்படவில்லை. இந்த சட்டத்தின்படி அரசு துறைகளில் தேவைப்படும் அடிப்படை தகவல்கள், ஆவணங்களை மக்கள் பெற முடியும். இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்லும் பணியில் தினமலர் நாளிதழ் மற்றும் 5வது தூண் அமைப்பு ஆகியவை களமிறங்கியுள்ளன. லஞ்சத்திற்கு எதிராக பள்ளி, கல்லூரிகளில் லஞ்சத்திலிருந்து விடுதலை என்ற பெயரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வரும் நிலையில் அதன் அடுத்த கட்டமாக கோவை RS புரத்தில் தகவல் அறியும் சட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் 5வது தூண் அமைப்பின் தலைவர் விஜய் ஆனந்த் தகவல் அறியும் சட்டத்தில் உள்ள பயன்கள் குறித்து விளக்கினார். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டங்கிறது என்னன்னு எனக்கு தெரியாது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இந்தியாவில் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு தினமலர் எடுத்திருக்கிற முயற்சி ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. இதை தொடர்ந்து அனைத்து தரப்பினரும் தினமலரை பின்பற்றி எல்லோரும் முன்வந்து செய்யணுங்கிறது என்னோட விருப்பம். இந்த தினமலர் நாளிதழ் மூலமா நான் இந்த இடத்துக்கு வந்தேன். தினமலர் நல்லா உதவி புரிஞ்சுது. லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் அதுக்கு நான் துணை புரிவேன்னு ஒரு உறுதி அளிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலியமா இந்த நிகழ்ச்சி எல்லா இடங்களையும் அடிக்கடி நடக்கணும். அப்பதான் எல்லாருக்கும் நல்ல விழிப்புணர்வு வரும். இதன் மூலியமா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் முழுமையா பயன்படுத்தப்படும், லஞ்சம் ஒழிக்கப்படும். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட வேண்டும் என்றும் இதன் மூலம் நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்க முடியும் என்றும் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். முன்னதாக முகாமில் விளக்கப்படங்கள் திரையிடப்பட்டன.